நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தாய் அப்போதுதான் ஒரு குழந்தையை பிரசவித்திருந்தாள். அந்த குழந்தையின் தந்தை ஒரு வாரத்திற்கு முன்னால் தான் இறந்து போனான். யமதர்மன் ஒரு யமதூதுவனை அனுப்பி அந்த அம்மாவுடைய உயிரை எடுத்துக்கொண்டு வந்துவிடு என்கிறான் அந்த யமதர்மன். இந்த யமதூதன் நினைக்கிறான், ஐயோ பாவம், அப்பாவும் இல்லை அம்மாவையும் நான் எடுத்துக்கொண்டு போய்விட்டால் இந்த குழந்தைக்கு யார் கதி என்று எடுக்காமல் திரும்பிவிட்டான். நீங்கள் எல்லாம் இந்த நிலையில்தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கென்று ஒரு எண்ணங்களை வைத்திருக்கிறீர்கள், அளவுகளையும் வைத்திருக்கிறீர்கள். ஆக யமதூதன் அந்த குழந்தைக்கு யார் கதி என்று நினைத்து பரிதாபப்பட்டதனால் உயிரை எடுக்காமல் போய்விட்டான். ஆனால் அங்கே யமன் சொல்லிவிட்டார், உனக்கு தேவலோக ரகசியங்கள் தெரியவில்லை, கடவுளுடைய அருளாட்சி எப்படி நடக்கிறது என்று தெரியவில்லை. அது தெரிகிற வரைக்கும் பூமியில் போய் கிட என்று அவனை தூக்கி பூமியில் போட்டுவிட்டார் யமதர்மன். அவன் ஒரு பூங்காவில் முணங்கி கொண்டு கண்ணங்கரியல் என்று கிடக்கிறான். அப்போது அந்த வழியாக வருகிற ஒரு தையற்காரன், என்னடா இது, இங்கே முணுங்கல் சத்தம் கேட்கிறதே என்று அவனை பார்த்துவிட்டு இவனிடம் இருந்த துணியை அவனுக்கு போடுகிறான். மேலும் என்னுடன் வா என்கிறான் அந்த தையற்காரன். யமதூதன் ஒரு வார்த்தை பேசவில்லை. தையற்காரனுடன் அவன் வீட்டுக்கு சென்றான். திண்ணையில் யமதூதனும் அந்த தையற்காரனும் படுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த தையற்காரனின் மனைவி தையற்காரனை மட்டும் வா வா வந்து கொட்டிக்க என்று கூப்பிடுகிறாள். அவன் விருந்தாளி வந்திருக்கிறானே என்று சொல்கிறான். அவள் கணவனை மட்டும் திட்டி விரட்டுகிறாள். யமதூதன் ஒன்றும் சொல்ல மாட்டான், போய்கொண்டே இருந்தான். ஒரு 10 நிமிடம் கழித்து இவள் சரி சரி வா என்று யமதூதனை மறுபடியும் கூப்பிடுகிறாள். அப்போது அவன் லேசாக சிரிப்பான். கண்ணங்கரையில் என்று இருந்த அவன் உடம்பு கொஞ்சம் பொன்னிறமாக மாறும். ஆனால் ஒன்றும் பேச மாட்டான். தையற்காரன் சொல்வான், எனக்கு இந்த காஜா போடுவதற்கு பட்டன் தைப்பதற்கும் எல்லாம் ஆள் இல்லை, தங்குவதற்கு இடமும் சாப்பாடும் போடுகிறேன், எங்கள் வீட்டில் இருந்து கொள் என்று சொல்கிறான். யமதூதன் டெய்லரிங் அசிஸ்டண்டாக ஆகிவிட்டான். ஒரு 10 வருடம் ஆகிறது. ஒரு குதிரை வண்டியில் ஒரு பணக்கார பெண்மணி, கை கொஞ்சம் முடமாக இருக்கிற குழந்தையும் அத்துடன் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையும் என 2 பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து தையற்காரனிடம், இந்த குழந்தைக்கு நல்ல தளர்வாக தைக்க வேண்டும், கை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது என்று சொல்கிறாள். யமதூதுவன் அந்த குழந்தையை பார்ப்பான், அந்த பணக்கார பெண்மணியும் பார்ப்பான், சிரிப்பான். அவன் உடம்பு இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறும். இன்னும் ஒரு 5 வருடம் ஆகிவிடுகிறது. ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரன் பென்ஸ் காரில் வருவான். வந்து, இந்தாங்க 10 மீட்டர் துணி இருக்கிறது, இதில் 20 வருஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி சூப்பராக சபாரி சூட்டு தையுங்கள் என்று சொல்லி கொடுத்து விட்டு போகிறான். அதற்குள் நம் யமதூதன் தேர்வாக தையற்காரன் ஆகிவிடுகிறான். முதல் நாள் போய்விட்டது, 2ஆம் நாளும் போய்விட்டது. தையற்காரன் நாளை டெலிவரி. அந்த பணக்காரன் வந்து கேட்பான், என்ன சொல்வதென்று கேட்கிறான் அந்த யமதூதனிடம். இவன் டர் என்று அந்த பேண்ட் துணியை கிழிப்பான். ஒரு தலையணை உரையும் பெட் கவரையும் தைப்பான். தையற்காரன் திட்டுவான், என் பிழைப்பில் மண்ணை போடுவதற்காக வந்தாயா? இப்போது அவன் வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுவது என்பான் அந்த தையற்காரன். அப்போது கார் டிரைவர் ஓடி வருவான், நீங்கள் சவாரி தைக்காதீர்கள், என் முதலாளி இறந்து விட்டார், அதனால் அவருக்கு ஒரு தலையணை உரையும் மெத்த உரையும் தைத்து விடுங்கள் என்று சொல்கிறான். இவன் முகத்தில் சிரிப்பு வரும், முழுவதும் பொன்னிறமாக மாறிவிடுவான். அப்படியே மேலே போவான். அப்போது தையற்காரன் சொல்வான், அப்பா, நீ யார்? வாழ்க்கையில் இதுவரைக்கும் 3 முறைதான் சிரித்தாய். ஒவ்வொரு தடவையும் சிரிக்கிற போது உன் உடம்பு பொன்னிறமாக மாறியது. அதனால் அதற்கு விளக்கத்தை சொல்லிவிட்டு நீ போய் என்கிறான் தையற்காரன். அவன், நான் யமனுடைய தூதுவன். ஒரு தாய் இறந்து விட்டாள். அந்த குழந்தைக்கு யார் கதி என்று அந்த தாயின் உயிரை எடுக்காமல் வந்துவிட்டதனால் பூமியில் போய் தேவ ரகசிய தெரிந்து கொண்டு வா என்று அனுப்பினார்கள். அதனால் தான் வந்தேன் என்றார் அந்த யமதூதுவன். என்ன தெரிந்து கொண்டாய் என்று இவன் கேட்கிறான். முதல் நாள் உன் மனைவி என்னை அடிக்க வந்தாள் அல்லவா? அப்போது அவள் முகத்தில் தரித்திர தேவி தெரிந்தது. 10வது நிமிடம் என்னை சாப்பிட வா என்று கூப்பிடும்போது அன்ன மகாலட்சுமி தெரிந்தார். அப்போது இந்த உலகத்தில் ஒருவன் பணக்காரனாக இருப்பதற்கும் ஏழையாக இருப்பதற்கும் அவனுடைய எண்ணங்கள் தான் காரணம் என்று தெரிந்து கொண்டேன் நான். இது போய்விட்டு அது வருவதற்கு 10 நிமிடம்தான் தேவை என்று தெரிந்து கொண்டேன் நான். இதுதான் தேவ ரகசியம் ஒன்று. மனிதர்களிடம் பெரிய திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் எந்த காடை வைத்து விளையாடுவது என்று தெரியாததனால் வம்பில் மாட்டிக்கொள்கிறார்கள். 10 வருடம் கழித்து ஒரு பணக்கார பெண்மணி குதிரை வண்டியில் வந்தாள் அல்லவா? ஆமாம். அவளுடன் ஒரு குழந்தை கை முடமாக வந்ததல்லவா? ஆமாம். அதுதான் நான் இதற்கு அம்மா இறந்து போய்விட்டால்
யார் பார்த்து கொள்வார்கள் என்று நினைத்த குழந்தை அதுதான் என்றான். நிஜமான தாய் ஏழை. அவள் இறந்து விட்டால் கூட இந்த குழந்தையை நன்றாக பார்த்து கொள்வதற்கு இதற்கு கொஞ்சம் தளர்வாக தைக்க வேண்டும் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு பணக்கார அன்பான அம்மாவை இறைவன் தயாராக வைத்திருக்கிறான். இது எனக்கு தெரிந்தபோது 2வது முறை சிரித்தேன் நான். ஒரு யமதூதவன் ஆகிய எனக்கே பச்சாதபதம் இருக்கிற போது இறைவனுக்கு இருக்காதா? அவன் அதற்கு ஒரு மாற்று வழி வைத்து கொண்டுதான் அந்த உயிரை எடுப்பான். இது எனக்கு தெரிந்தபோது 2வது தேவ ரகசியம் புரிந்தது எனக்கு. கடவுள் எல்லாம் காரண காரியங்களோடு நடத்துகிறான். 3வது தேவ ரகசியம், 3 நாட்களில் சாகப் போகிறவன் இன்னும் 20 வருஷம் நான் உயிரோடு இருக்கப் போகிறேன் என்று நினைத்து கொண்டு நன்றாக 20 வருஷத்திற்கு வருகிற மாதிரி துணி தை என்று சொன்னானே. எனக்கு தெரியும் அவன் சாகப் போகிறான் என்று. அதனால்தான் நான் துணி தைக்கவே இல்லை. அவன் இறந்த அந்த நேரத்தில் துணியை கிழித்து தலையணை உரையும் மெத்த உரையும் தைத்தேன் நான். இந்த ஜனங்கள் இந்த உலகத்தில் ஏதோ 100 வருஷம் 200 வருஷம் பட்டா போட்டு கொண்டு இருப்பதாக நினைத்து கொண்டு குழம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். சாவு எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நேற்று இருந்தவன் இன்று இல்லை. அதுதான் இந்த கலியுகத்தின் யதார்த்தமான உண்மை. அதுவே தெரியாமல் ஒவ்வொருவனும் நான் மட்டும் ரொம்ப வருஷமாக இருப்பேன் என்று மற்றவர் தான் செத்து கொண்டு இருக்கிறான் என்றும் நினைக்கிறான் அல்லவா? அதுதான் 3வது ரகசியம். அதனால்தான் இந்த உலகத்தில் அவன் திறமையாக செயலற்ற முடியாமல் இன்னும் 20 வருஷம் கழித்து நடக்கப் போகிற குழந்தையுடைய கல்யாணத்திற்கு இன்றைக்கே காசு இல்லையே என்று வருத்தப்படுகிறான். இன்னும் 15 வருடம் கழித்து கல்லூரியில் படிக்கப் போகிற பையனுக்கு பணம் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். அதனால்தான் உலகத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. பேசி கொண்டிருக்கும் போதே இப்போதே செத்துப்போவேன் என்று நினைத்தால் நீ சந்தோஷமாக இருப்பாயா? இந்த 3 ரகசியங்கள், அதாவது ஏழையாக இருப்பதும் பணக்காரனாக இருப்பதும் நம்முடைய எண்ணங்களால் தான் நடக்கிறது. 2வது எது நடந்ததோ அதற்கு கடவுள் ஒரு மாற்றி வழி வைத்திருப்பார். மனிதனின் மனநிலையில் உள்ள ஈகோவினாலும் அறியாமையினாலும் அவர்களால் அது புரிந்து கொள்ள முடிவதில்லை. 3வது, எந்த நேரத்திலும் சாவு வரலாம். இது தெரியாமல் மனிதர்கள் கொட்டம் அடித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அஞ்சாததான் உலகில் துக்கங்களுக்கும் எல்லாம் காரணம். இவைதான் இந்த 3 தேவ ரகசியங்கள் என்பான் அந்த யமதூதவன். எனவே நாமும் இந்த தேவ ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ பழகிவிட்டால் நம் உடலில் உயிர் இருக்கும் வரை நிம்மதியாக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.